நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, அலைட் மோஷனில் ஹெச்டி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது பார்க்கலாம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அலைட் மோஷன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த அலைட் மோஷனோட ஆப் ப்ரோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் அலைட் மோஷன் போய்க்கிறேன். அலைட் மோஷன் போயிட்டு உடனே ஸ்டார்டிங் இப்படி தான் வரும். இன்ஸ்டால் பண்ணது உடனே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உடனே மேலே 3 டாட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு அபவுட்டுக்கு போயிட்டு இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ கோட் எவாலுவேஷன் ரெசல்ட்ஸ்னு வரும். அதுக்கு மேலே இருக்கிறத ரீஎவாலுவேட் அதை கொடுத்தீங்கன்னா ப்ராசஸ் ஆகும். வீடியோ கோட் ப்ராசஸிங்னு வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது எதுக்குன்னு சொல்கிறேன் இருங்க. எதுக்குன்னா இது 4K வீடியோஸ் எப்படி சப்போர்ட் ஆகாது, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா 4K வீடியோ சப்போர்ட் ஆகும். இந்த ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் 4K வீடியோஸ் அதிக ரெசல்யூஷனில் இருக்க வீடியோஸ்லாம் இதில் இம்போர்ட் பண்ண முடியும். இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும். இந்த ரீஎவாலுவேட் வீடியோ கோட் அது கொடுத்தீங்கன்னா தான் இம்போர்ட் ஆகும். இப்போ வீடியோ கோட் கொடுத்தீங்கன்னா தெரியும், 2146 மேக்ஸிமம் ரெவல்யூஷன் வரையும் கொடுக்கலாம். இப்போ வெளியே வந்துட்டு இப்போ ப்ளஸ் ஐக்கனை கொடுத்தீங்கன்னா இந்த பென்சில் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா 1080x2340 இந்த ரெசல்யூஷன் கொடுத்துக்கோங்க. இதில் ஃப்ரேம் ரேட்டு 60 கொடுத்துக்கோங்க. 60 கொடுத்துட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட் இப்போ இதை கொடுத்துக்கலாம். க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்தோடனே ப்ளஸ் ஐக்கனை கொடுத்தீங்கன்னா இமேஜ் உங்களுக்கு தேவையான வீடியோஸ், நீங்கள் என்ன வீடியோ எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போது இது லேண்ட்ஸ்கேப்பில் இருக்குது, இதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். எது ரொட்டேட் பண்ணுறதுனா இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணிட்டு இங்கே இருக்குது இந்த இது கிளிக் பண்ணிங்கன்னா ரொட்டேட் பண்ணிக்கலாம். 90 வச்சுக்கோங்க. 90 வச்சுட்டு இது அது கீழே இருக்கிறது ஃபுல்லும் ரைட் டு லெஃப்ட்டு மூவ் பண்ணிங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் வரும். இப்போது நீங்கள் இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது இப்படி வரணும், அது மாதிரி இருந்தீங்கன்னா இதிலே கூட நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இதில் கூட மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் எதுவும் இல்லை. இப்போது ஏதாச்சும் நீங்கள் ஸ்டிக்கர் ஆட் பண்ணனாலையும், அதாவது உங்கள் லோகோ ஆட் பண்ணணுன்னா இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா பண்ணிவிட்டு பிஎன்ஜி ஃபைல் உங்களோட லோகோ பிஎன்ஜியில் இருந்துச்சுன்னா அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இதில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போது எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இதை மேக்ஸிமம் 28 செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் கரெக்டாக கட் பண்ணாலே 29 செகண்ட்ஸ் கரெக்டாக கட் பண்ணாலே 28 செகண்ட்ஸ் தான் வரும். அதனால் 28 செகண்ட்ஸ் வச்சுக்கலாம். 28 செகண்ட்ஸ் வச்சுட்டு நான் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். அது எக்ஸ்போர்ட் எங்கே இருக்குன்னா நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா இந்த கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்போர்ட் வரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஏரோவை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்போர்ட் எவாலுவேஷனில் 1080p ஹெச்டின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு கோடை இது ஃபுல் ரெசல்யூஷன் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குது. எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. எக்ஸ்போர்ட் ஆனோடனே சேவ் பண்ணுமான்னு கேட்கும். சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் டு கேலரி வந்துடும். இப்போது ஸ்மார்ட் வீடியோ கம்ப்ரஸர், இந்த கம்ப்ரஸர் ஆப்புக்குள்ளே போய்க்கோங்க. இந்த ஆப்போட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நியூ ப்ராஜெக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணது இதில் வந்துடும். வந்ததோடனே ஃபஸ்ட்டு கொடுத்து பாருங்கள் எத்தனை MB வருதுன்னு பாருங்கள். 20 MB வருது. அதனால் இது வேணாம். 720 இதை கிளிக் பண்ணிங்கன்னா 43 720 1560 இதை வச்சு பாருங்கள். 15 MB வரையும் வந்துச்சுன்னா போதும். அதாவது 720 × 1560 இது வந்து இதில் 20 வச்சுட்டு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கன்வெர்ட் ஆனதுன்னா உங்களுக்கு வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகிருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.